இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 7 பேர் மீதான வழக்கு ஜூலை 15ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளதாக இந்திய உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 7 பேர் மீதான வழக்கு ஜூலை 15ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளதாக இந்திய உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த வழக்கு 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வினால் விசாரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 26 பேருக்கு தடா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தது. இதில் நளினி, முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது மரண தண்டனை உச்ச நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்டதுடன் பின்னர் கருணை அடிப்படையில் நளினியின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. ஏனைய மூவர் சார்பிலும் தாக்கல் செய்யப்பட்ட கருணை மனுக்கள் நீண்ட காலத்திற்கு பின்னர் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கருணை மனுக்களை நீண்ட காலம் விசாரிக்காது தாமதப்படுத்தியதை காரணம் காட்டி முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இவர்களது மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டதுடன் ராஜீவ் கொலை குற்றவாளிகளை விடுவிக்கும் முடிவை தமிழக அரசு மேற்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேரையும் விடுவித்து கடந்த வருடம் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எவ்வாறாயினும் இவர்களது விடுதலை தொடர்பில் மாநில அரசு தன்னிச்சையாக தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாது என தெரிவித்து இந்திய மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது முன்வைக்கப்பட்ட வாதங்களுக்கு அமைய தற்போது 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வினால் வழக்கு விசாரணை நடத்தப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.